பொதுவா நல்ல தூக்கம் அப்படிங்கிறது தான் அடுத்த நாள் நம்முடைய வேலையை சரியாக செய்வதற்கு நமக்கு உதவக்கூடியது. தூக்கம் சரியா இல்ல அப்படின்னா, அடுத்த நாள் எந்த வேலையையும் நம்மளால சரியா செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை நல்ல உறக்கம் அப்படிங்கிறது அவசியம். இது வயதை பொறுத்தும் மாறும். பிறந்த குழந்தையா இருந்தது அப்படின்னா, அது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் 10 மணி நேரத்துக்கு மேல, ஏன் 15 மணி நேரம் கூட குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. அதற்கு பிறகு குழந்தை கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சதற்கு பிறகு, அதனுடைய தூக்கம்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். ஆனா அப்ப கூட குழந்தை வந்து 10 மணி நேரம் நல்லா தூங்கும். பள்ளிக்கூடம் போறது, அதுக்கப்புறம் வளர்றது, கல்லூரிக்கு போறது, அதற்கப்புறமா வேலைக்கு போறது அப்படின்னு நாளாக இந்த தூக்கத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிரும். இப்பல்லாம் நெறைய பேர் வந்து இந்த வார்த்தைய சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. எனக்கு தூக்கமே வர்றதில்லைங்க. சும்மா தான் படுத்திருக்கேன். என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேன். ஆனா தூக்கம் வரல அப்படின்னு சொல்றோம். இது பெண்களுக்கும் அதிகமா இருக்கு. குறிப்பா இப்போ ஆண்களுக்கும் அதிகமாக இருக்கு. ஏன்னா எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, கவலை இது எல்லாம் இப்ப நெறைய சூழ்ந்திருக்கு இல்லையா? அதனால இந்த தூக்கம்ங்கிறது கெட்டுதுன்னா, மூளையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிரும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நாம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற தவறுகளை கொஞ்சம் வரிசைப்படுத்தணும். படுத்த பிறகும் கூட பல பேர் வந்து வெளிச்சத்தோடயே படுத்திருப்போம். ஃபோன் பார்த்துக்கிட்டே படுத்திருப்போம். டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சூழலை நாம வந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கணும். இப்போ பல பேருக்கு வந்து இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து என்ன பண்றோம்? படுத்துக்கிட்டே செல்ஃபோன் பார்க்கறது, தள்ளி, 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 தள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தானா கண்ணு அசந்து போய் அப்படி சொருகி கையிலேருந்து ஃபோன் கீழ விழுந்தா தான் பல பேர் "ஆடடா! நமக்கு தூக்கம் வந்துருச்சே" அப்படின்னு அந்த ஃபோன எடுத்து வைக்கிறோம். இது ஆரோக்கியமான உறக்கமாக அமையாது. அதனால படுத்துக்கிட்டே தூங்குற நேரத்தில இதெல்லாம் பார்க்கிறத தவிர்த்துட்டு, 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே அந்த எல்லா வேலைகளையுமே முடிச்சிரணும். கண்ணுக்கு அதுக்கப்புறம் எந்த வேலையும் குடுக்கக்கூடாது. அதற்கு பிறகு குளிர்காலமாக இருக்குது அப்படின்னு சொன்னா, வெதுவெதுப்பான தண்ணீரிலும், வெயில் காலமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நல்ல குளிர்ந்த நீரிலேயும் இரவு ஒரு குளியல் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உறக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். அது அவங்கவங்க உடல்நிலைய பார்த்துக்கிட்டு குளிங்க. தலைக்கு வேண்டாம், கழுத்தோட மட்டும். அதாவது உடம்ப நல்லா ஒரு சரியான வெப்பநிலைக்கு தயார்படுத்துறதுக்கு இது நமக்கு உதவி செய்யும். அதனால இந்த குளியல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் புத்துணர்ச்சியா ஃப்ரெஷ்ஷா நம்மளால என்ன பண்ண முடியும்? தூங்க முடியும். தூங்குறதுக்கு கூடவா ஃப்ரெஷ்னஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா வேணுங்க. உறங்கும்போது கூட புத்துணர்ச்சியோட நாம வந்து உறங்கணும் இல்லையா? அதற்கும் நம்முடைய உடம்ப இந்த குளியல் அப்படிங்கிறது நமக்கு தயார் பண்ணும்.